குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழ் தாயின் புகழ் ஓங்கட்டும், வெற்றி பயணம் தொடரட்டும். தமிழகத்தில் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தி முதல்வர் விஜய் இன்று சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். முதல்வர் விஜய் கொண்டு வந்த இந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரிகம். அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை முழுமையாக உணர்ந்ததே நமது தமிழக அரசு. தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ் தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்நன்னாள் தமிழகத்தின் வரலாற்றில் இன்றும் நிலைத்திருக்கும். இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரித்து நிறைவேற்றி தந்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் தமிழ் தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழகத்தின் வெற்றி பயணம் தொடரட்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். போதை ஒழிப்புக்கு 65 அதிரடி படைகள், முதல்வர் விஜய் மெகா ஆக்ஷன். தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் வகையில் 65 சிறப்பு அதிரடி படைகளை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 264 கோடியே 14 லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. போதைப் பொருளை ஒழிக்க சிறப்பு அதிரடி படை அமைக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான நடவடிக்கை தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 அதிரடி படைகள் அமைக்கப்பட உள்ளன. அதேபோல் 9 போலீஸ் கமிஷனர்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 28 சிறப்பு அதிரடி படைகள் அமைக்கப்படுகின்றன. இதில் சென்னையில் மட்டும் 12 அதிரடி படைகள் அமைக்கப்பட உள்ளன.
மதுரை, ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் தலா 2 அதிரடிப்படைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த 65 சிறப்பு அதிரடிப்படைகளிலும் மொத்தம் 65 இன்ஸ்பெக்டர்கள், 130 சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 325 போலீசார் இடம்பெற உள்ளனர். இதற்காக 264 கோடியே 14 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த சிறப்பு அதிரடிப்படைகள் மூலம் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன. இதற்கான நிர்வாக மற்றும் நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பாட்டிலுக்கு ரூபாய் 20 கோடிகள் மசோதா நிறைவேற்றம். டாஸ்மாகில் விற்பனைக்கு பின் காலி பாட்டில்கள் மறுசுழற்சி செய்வதில் பிரச்சினை ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் வந்தது. இதனை கட்டுப்படுத்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏற்றும் நோக்கில் மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா இன்று குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியானது. மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 705 மதிப்பெண்களுடன் முதலிடத்திலும், புதுக்கோட்டை ஸ்ரீனிகா 700 மதிப்பெண்களுடன் 2வது இடத்திலும், விருதுநகர் சுதர் 696 மதிப்பெண்களுடன் 3வது இடத்திலும் உள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவரின் பெயர் வெங்கடபதி வேலாயுதம். விழுப்புரத்தை சேர்ந்த மாணவர் இவருடைய மதிப்பெண் நீட் மதிப்பெண் 705 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளார். இவருக்கு அரசு சார்பில் மனமார்ந்த பாராட்டுகள். 2வது இடத்தை பிடித்த மாணவி ஸ்ரீனிகா பி. இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீனிகா 700 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டிற்கான தரவரிசை பட்டியலையும் அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். அதில் 599 மதிப்பெண்கள் எடுத்து நாகையைச் சேர்ந்த தினேஷ் முதலிடத்தில் உள்ளார். சேலம் தரணீஸ் 595 மதிப்பெண்களுடன் 2வது இடம் பிடித்தார். MBBS படிப்புகளுக்கு இந்த ஆண்டு 9,999 இடங்களை கவுன்சிலிங் மூலம் நிரப்ப உள்ளோம். பல் மருத்துவ படிப்புகளுக்கு 2000 இடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். RB உதயகுமார் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். சமீபத்தில் முதல்வர் குறித்து மிரட்டும் தொனி, ஆபாசம் மற்றும் ஒருமையில் பேசி திமுக MLA-க்கள் முதல் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வரை பலர் கைதாகினர். இந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சிக்கியுள்ளார். தூத்துக்குடியில் நடந்த அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் நடிகை திரிஷா பற்றியும் முதல்வர் விஜயை ஒருமையிலும் திட்டியிருந்தார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தூத்துக்குடி போலீசில் தாவேகவினர் புகார் அளித்துள்ளனர். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து ஒருமையிலும், அவன் இவன் சொல்லி ஒருமையிலும், பெண்கள் குறித்து தரக்குறைவான வார்த்தைகளிலும், மிக மோசமான மானங்கெட்டங்கிற ஒரு மிக மோசமான வார்த்தைகளிலும் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர், அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மிக தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் சரி, நம்ம ஊடகங்களிலும் சரி தொடர்ந்து தரக்குறைவான வீடியோக்களை வெளியிட்டு இப்படி தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராரு. அவர் அந்த முன்னாள் அமைச்சர் மதுரையை சார்ந்த திரு RB உதயகுமார் அவர்கள் மீது சட்டப்படி முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினதற்கும், பெண்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கும், பொதுவெளியில் பகிரங்கமாக அவர் மன்னிப்பும் கேட்கணும், அவர்படி சட்டப்படி அவருக்கு மீது நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொல்லி இன்றைய தினம் தூத்துக்குடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட அமைச்சர் அண்ணன் ஸ்ரீநாத் அவர்களுடைய ஆலோசனை பேரில் இன்றைய தினம் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் அவர்கள் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளோடு சேர்ந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். சென்னை கிண்டியில் பயங்கர கார் விபத்து. AR ரஹ்மான் மகன் அமீனுக்கு என்னாச்சு? பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் மகன் AR அமீன் சென்னையில் அதிகாலை ஏற்பட்ட கார் விபத்தில் சிக்கியுள்ளார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிண்டி நோக்கி இன்று அதிகாலை சுமார் 3:30 மணியளவில் அமீன் தனது நண்பர் பார்கவுடன் விலை உயர்ந்த போர்ஷே காரில் சென்றுள்ளார். கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் அருகே சென்றபோது பக்கவாட்டு சாலையிலிருந்து வந்த மற்றொரு கார் அமீன் சென்ற கார் மீது மோதியது.
விபத்தில் அமீன் சென்ற காரின் முன்பகுதியில் சேதம் ஏற்பட்டது. இந்த விபத்தில் அமீன், அவரது நண்பர் பார்கவ் மற்றும் மற்றொரு காரில் வந்த ஓட்டுநர் உள்ளிட்டோர் லேசான காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு பின்னர் அனைவரும் வீடு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்த அடையாறு போக்குவரத்து போலீசார் 2 வாகனங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏ.ஆர். ரஹ்மானின் மகனான அமீன் சிறுவயதிலேயே தந்தையின் இசையில் பாடகராக அறிமுகமானவர். தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் சுயாதீன இசை ஆல்பங்களில் பாடி வருகிறார். தமிழில் 2.0 படத்தின் புள்ளினங்கள், 10 தல படத்தின் நினைவிருக்கா, தக்லைஃப் படத்தின் விண்வெளி நாயகா, இட்லி கடை படத்தின் மை ஹார்ட் ஸ்பின்னிங் உள்ளிட்ட பாடல்களை பாடியுள்ளார். மேலும் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த ஓ காதல் கண்மணி படத்தில் இடம்பெற்ற மௌலாவா சலீம் பாடலிலும் அமீன் குரல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் பின்னர் இந்தி பதிப்பான ஓகே ஜானு படத்திலும் இடம்பெற்றது.